இருக்கலாம். அவர் பேர் IPS விஜய் குமாரா கூட இருக்கலாம். A few moments later. விஜய் குமார் அந்த மினிஸ்டர் கிட்ட போயிட்டு அவரோட மகனை நீங்க தான் கொலை பண்ணீங்கன்றத எதுக்காக ரிவீல் பண்ணீங்க? அது மாதிரி சொல்லும் போது ஒரு நல்ல ஃப்ளோல இருக்கும் சார். அந்த டைலாக் நல்ல மாச பஞ்சா இருக்கும். பாத்தீங்கன்னா விஜய் குமாரா கூட இருக்கலாம், உங்களால ஒண்ணும் அப்படி சொல்லும் போது நல்லா இருக்கும் சார். அதனால மினிஸ்டருக்கு அவருடைய மகனை யாரு கொண்டதுன்றது அவருக்கு தெரியல. இதுவே உங்களையும் உங்க ஃபேமிலியும் சேஃப் ஆகிடுது. அதுக்கும் மேல உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அவர் மகனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையா அவர் உங்களையே செய்ய சொல்றாரு. இதே காரணமா காட்டி அவர் மகனை யார் கொலை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நிறைய டைம் வாங்கியிருக்கலாம். அது அவரோட கோவத்தை குறைச்சிருக்கும். அவருடைய அடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்றத கவனிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர்கிட்ட போய் உங்க மகனை நான் தான் பொண்ணு தேவையில்லாம நீங்களே வாயை விட்டு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணிட்டீங்க. இப்ப அவர் என்ன பண்ணுவாரு? ஆளுங்களை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வைஃப், உங்க அம்மா, உங்க குழந்தை எல்லாத்தையும் கொலை பண்ண போறாரு. மேபி உங்களோட எஃபர்ட் போட்டு அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்றலாம். மத்த 2 உயிர் அங்க போயிடுது இல்ல. எவ்வளவு விஷயம் இருக்கான். அட்லி தான் சார் சொல்ல சொன்னாரு. அதனாலதான் நான் சொன்னேன். அட்லி சொல்லுவாருங்க, அட்லி சொல்லிட்டு உங்க கூட இருப்பாரா? என்ன பண்ணுவாரு? மிஞ்சினா இன்னும் 2 படம் உங்களோட எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வடநாட்டு பக்கம் போயிடுவாரு. ஷாருக் கானை வச்சு ஜவான் எடுப்பாரு, இல்ல சல்மான் கானை வச்சு திவான் எடுப்பாரு. நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப என்னதான் சார் நான் பண்றது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்களை எதிர்த்து நிக்கிற ஆளுங்கெல்லாம் சும்மா சாதாரணமா இல்ல, பவர்ஃபுல் மினிஸ்டர், இந்த மாதிரி வேற அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல வழி என்னன்னா, நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த தேர்தலில் போட்டி போடுறாங்க. இல்லையா சொல்றீங்க? சரியா வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கட்சி ஆரம்பிக்கிறீங்க, கலக்குறீங்க. ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரிதான் கட்சி தொடங்குறோம், கலக்குறோம்.